ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி மல்லிச்செடி வீடியோ தான். ஏற்கனவே நம்ம இந்த டப்பில் வளர்க்குற மல்லிச்செடி பாருங்கள், இது டப்பில் தான் வளருது. ஆனால் இந்த செடிக்கு நான் பண்ணல. இப்போ இருவாச்சி மல்லி தான் நான் காமிச்சிட்டு செடி வீடியோ பண்ணுறேன். பாருங்கள், இந்த கிளையிலலாம் நிறைய மொட்டு வந்திருக்கு. பூ பூக்கிற கிளை தான் நம்ம பதயத்துக்கு வச்சுருந்தோம். சப்போஸ் பெரிய செடி வேணும், பெரிய கிளை திக்காக வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பெரிய மல்லிச்செடியிலேருந்து. நான் சின்ன சின்ன பிரான்ச்சஸ் தான் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி தான் சின்ன சின்ன கப்பலெல்லாம் நம்ம சின்ன சின்ன குச்சி வச்சா தான் நல்லது. இதுக்காக தான் நான் அது போல் நடுறது, பூ பூத்த கிளைன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் பெரிய கிளை வேணுன்னா கூட இந்த கண்ணு பகுதியில் உடச்சி நட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இருவாச்சி மல்லி செடி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த இருவாச்சி மல்லி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே காமிச்சிருக்கேன். நல்லா பூத்து இருக்குது. நேற்று கூட நிறைய பூ இருந்தது. இது போல் பூ பூத்த கிளை தான் சின்ன சின்ன பிரான்ச்சஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வளருது. அதுக்கு கொஞ்சம் ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் பண்ணுறது வீடியோ. பாருங்கள், இந்த கிளை கூட பாருங்கள், அழகாக பூத்துருக்கு. நல்லா பெரிய பெரிய முட்டாகவே இருக்குது. இதில் ஏற்கனவே நான் வீடியோ பண்ணியிருக்கேன், நிறைய வாழைப்பழம் தோல்லாம் போடணும்னு சொல்லிட்டு. இது போல் மல்லி கட்டிங்ஸ் நம்ம நட்டுட்டோம். சின்ன சின்ன பிரான்ச்சஸ்ஸு கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இப்போ கொஞ்சம் ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் இந்த காஞ்ச சாணமெல்லாம் இந்த மண்ணுக்குள்ளே கலந்து வச்ச மண் தான் இது. அதனால நான் ரொம்ப ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கல. இப்போ தான் ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி பூத்திருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த செடி வீடியோ கூட பண்ணியிருப்பேன். இங்கே 2 இலை வரும். அது போல் 2 இலை மட்டுமே வச்ச கிளைங்கெல்லாம் நான் வளர்க்குறது பதயத்துக்கு வச்சு. இப்போது இந்த செடிங்கெல்லாம் நம்மளுக்கு வளரும்போது இந்த அளவுக்கு ஹைட்டுக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் கொஞ்ச நாள்லேயே 1 மந்த்லேயே வளரும் நல்ல பெருசாகவே மல்லிச்செடியெலாம். இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். பாருங்கள், இது சின்ன பாட்டிலு. கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஒரு அரை கிளாஸ் 1/4 கிளாஸ் ஊற்றினாலே ஃபெர்டிலைசர் போதும். ஏற்கனவே நான் கொஞ்சமாக ஏற்கனவே காய்கறி வேஸ்ட்டெல்லாம் லிக்விட் ஃபெர்டிலைசர் வெல்லம் கலந்து வச்சுருந்தோமே, அதுதான் இது. இது போல் பாருங்கள், இது போல் பாட்டிலில் செஞ்சு வச்சுக்கிட்டா அப்பப்போ நம்ம செடிங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ 1 கிளாஸ் தண்ணிக்கு பாருங்கள், ஒரு சின்ன செடி இது. 1 கிளாஸ் தண்ணிக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூனு கலக்கிறேன். கலந்துட்டு நீங்கள் கொஞ்சமாக கடலை பிண்ணாக்கு போடணும். பாருங்கள், இது கொஞ்சமாக கடலை பிண்ணாக்கு மண்ணுக்குள்ளே இது போல் போட்டுடலாம். சில பேர் செடிக்கு புழு வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அது போல் புழு வரும்னு பயந்தால் மிக்ஸி கப்பில் காய வச்சுட்டு பவுடர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேப்ப இலையோ இல்லை வேப்ப முன்னாக்கோ சேர்த்துட்டு சாயலுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த காய்கறி கொடுங்க. சூப்பராக வேலை செய்யும் மல்லிச்செடிக்கு. ஜாஸ்மின் பிளான்ட்டில் நிறைய அதிகமாக ஃப்ளவர்ஸ் கிடைக்கணும்னா இது போல் செய்யணும். இது போல் காய்கறி வேஸ்ட்டு லிக்விட் ஃபெர்டிலைசர் செய்யும்போது அதுலேயே வாழைப்பழம் தோல் கூட நம்ம போட்டிருக்கோம். அதனால தனியாக இந்த செடிக்கு கொடுக்க தேவையில்ல. நீங்கள் எதுவுமே மண்ணுக்குள்ளே கலக்காமல் வெறும் செம்மண் மணல் அது போல் நீங்கள் நட்டிருந்தால் கூட இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் நல்லா வேலை செய்யும். சூப்பராக ஃப்ளவர்ஸ் வைக்கும். வெறும் செம்மண் மணல் கலந்துருந்தால் கூட இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்திங்கன்னா சூப்பராக மொட்டு வைக்கும். மல்லிச்செடியில் நிறைய மொட்டு வரணும். அது போலலாம் சின்ன செடியில் கூடனா நீங்கள் இது போல் லிக்விட் ஃபெர்டிலைசர் கடலை புண்ணா கூட சேர்த்து கொடுத்திங்கன்னா சூப்பராக பூ பூக்கும். பாருங்கள் எவ்வளோ மொட்டு. இந்த செடி கூட நான் கடலை புண்ணாக்கு தண்ணி ஊற்றிட்டேன். நம்ம சின்ன செடிக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் இப்போ வீடியோ பண்ணுறேன். பெரிய பெரிய மொட்டுக்கெலாம் வரும், அழகாக மொட்டுக்கெலாம் பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தான் பறிச்சிடணும். சப்போஸ் சாயங்காலம் பூ பறிக்கிறோன்னா இந்த டைமில் நம்ம பறிச்சிக்கலாம். நல்லா ஒயிட் கலரில் தெரியிறப்ப. இன்றைக்கி வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.